ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கமுங்க. எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கைய மாற்றப் போகுதுங்க. அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க. எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம்பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம். அனைவருக்கும் வணக்கமுங்க. கும்பராசிக்காரர்களுக்கு 2026 ஜோதிட அடிப்படையில வாழ்க்கை உறவுகள் மனிதர்கள் எப்படி மாறப்போகிறது, என்ன புரிதல் உங்களுக்குள் உருவாக போகிறது, அதை மட்டும் தெளிவாக சொல்லும் ஒரு பதிவுங்க. நீங்க எல்லாரை போல யோசிக்க மாட்டீங்க. உங்க சிந்தனை ஒரே பாதையில ஓடாதுங்க. உங்க மனசு சுதந்திரத்தை ரொம்ப முக்கியமா நினைக்குமுங்க. தனித்த சிந்தனை, சுயமாக யோசிக்கும் மனம், மனிதர்களை சமமாக பார்க்கும் குணம், உண்மையை மறைக்காத இயல்பு, இதெல்லாம் உங்க அடையாளமுங்க. நீங்க வெளியில அதிகமா பேச மாட்டீங்க. உங்க உள்ள உலகத்தை எல்லோருக்கும் காட்டவும் மாட்டீங்க. பலர் உங்களை பார்த்து அவர் ரொம்ப தூரமா இருக்கார், அவர் புரியவே மாட்டார், அவர் எல்லாரோட ஒத்து போகவில்லை அப்படின்னு நினைக்கலாமுங்க. ஆனா உங்க மனசுக்குள்ள நடக்கிற ஆழமான சிந்தனையும் நீங்க அனுபவிச்ச வழியும் உங்களுக்கே தெரியுமுங்க. ஜோதிட ரீதியா கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான மாற்றம் தெரியுதுங்க. நீங்க எவ்வளவு நாள் உங்களை புரிய வைக்க முயற்சி செஞ்சீங்களோ, எவ்வளவு நாள் நான் அப்படி இல்லைன்னு விளக்கம் கொடுத்தீங்களோ, அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும் வருடம் இதுங்க. இந்த வருடம் உங்க வாழ்க்கையில மனிதர்கள் பத்தி ஒரு தெளிவு வர ஆரம்பிக்குமுங்க. யார் உங்களை உண்மையா புரிஞ்சுக்கிறாங்க, யார் உங்க சிந்தனையை மதிக்கிறாங்க, யார் உங்க மௌனத்தை தவறா எடுத்துக்கிறாங்க, யார் உங்க சுதந்திரத்தை கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஜோதிட அடிப்படையில தெளிவா புரிய வருமுங்க. நீங்க யாரையும் உடனே நம்ப மாட்டீங்க. ஆனா ஒருத்தரை நம்ப ஆரம்பிச்சா அவங்களுக்கு உங்க உண்மை முகத்தையே காட்டுவீங்க. அந்த திறந்த மனம், அந்த நேர்மை 2026 ஒரு சோதனைக்கு வருமுங்க. அது தண்டனை இல்லைங்க, அது விழிப்புணர்வுங்க. இந்த வருடம் நீங்க ஒரு விஷயத்த ஆழமா உணர்வீங்க. எல்லாருக்கும் உங்க உண்மை தேவையில்லை, எல்லாருக்கும் உங்க உங்க சிந்தனை புரியாது. அதனால இனிமே எல்லாருக்கும் விளக்கம் தர வேண்டிய அவசியம் இல்லைன்னு உங்க மனசு ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்குமுங்க. இந்த பதிவு முழுக்க நாம பேச போறது உண்மையான மனிதர்கள் கும்பராசிக்காரர்களை எப்படி அணுகுவார்கள், போலியான உறவுகள் எப்படி உங்க சுதந்திரத்திற்கு தடையாக மாறும், ஏன் சில மனிதர்கள் உங்க வாழ்க்கையிலிருந்து மெதுவா விலகுவாங்க, ஏன் நீங்க உங்க எல்லையா அமைதியா வரைய ஆரம்பிப்பீங்க, கும்பராசிக்காரர்களுக்கு உள்ளார்ந்த அமைதி எப்படி உருவாகும். இது எதிர்காலத்தை பயமுறுத்தும் ஜோதிடம் இல்லைங்க, இது உங்களை உங்க இயல்புக்கு திரும்ப கொண்டு போகும் ஜோதிடமுங்க. 2026 நீங்க மாற்றப்பட மாட்டீங்க. நீங்க தெளிவாகுவீங்க. நீங்க உங்களை புரிஞ்சுக்குவீங்க. நீங்க உங்களை தேர்வு செய்வீங்க. நீங்க கூட்டம் குறையலாமுங்க, ஆனா உங்க சுதந்திரம் குறையாதுங்க. உறவுகள் குறையலாமுங்க, ஆனா இவங்க உண்மை குறையாதுங்க. அப்படின்னா வாங்க 2026 மனிதர்கள் பற்றிய ஜோதிடம் என்ன சொல்லுது, அதை இப்ப விரிவா பார்க்கலாமுங்க. கும்பராசிக்காரர்களே, 2026 கண்டிப்பா உங்களுக்கு எல்லா வளமும் எல்லா நன்மைகளும் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்குமுங்க. இதுல எந்த சந்தேகமும் வேண்டாமுங்க. ஆனா அந்த வளம், அந்த வாய்ப்பு தானாக வந்து கையில விழும்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்க போகும் நல்லது நீங்க உங்களை எவ்வளவு தெளிவா தயார் பண்றீங்களோ அதுக்கு ஏற்பதான் வந்து சேருமுங்க. 2026 கடவுளும் கிரகங்களும் காலமும் உங்களுக்கு சாதகமா தான் அமைஞ்சிருக்கு. ஆனா அவை உங்களுக்கு பதிலா உழைக்க மாட்டாங்க. அவை உங்களுக்கு வாய்ப்பை காட்டும், வழியை திறக்குமுங்க. சரியான தருணத்தை கொண்டு வருமுங்க. அந்த தருணத்தை பிடிக்க வேண்டியது நீங்க தாங்க. அதனாலதான் இந்த வருடம் கும்பராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான விஷயம் உங்க வாழ்க்கைய சரியா ஆராய்ச்சி பண்றதுங்க. இதுவரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க, எங்க முயற்சி போட்டீங்க, எங்க உங்க சக்தி வீணாகி போச்சு, எங்க உங்களுக்கு முன்னேற்றம் கிடைச்சது, இதையெல்லாம் நேர்மையா உங்களுக்குள்ளேயே பார்த்து முடிவெடுக்க வேண்டிய வருடம் இதுங்க. 2026 ஏதோ அதிர்ஷ்டம் வரும், வாழ்க்கை ஒரே நாள்ல மாறும், எதுவும் செய்யாம எல்லாம் சரியாகிடும்னு சொல்றவங்களை கேட்டு ஏமாந்துடாதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும், அதுல மாற்றமே இல்லை. ஆனா அந்த அதிர்ஷ்டம் முயற்சியோடு சேர்ந்துதான் வருமுங்க. தெளிவோடு சேர்ந்துதான் நிலைக்குமுங்க. கும்பராசிக்காரர்களே, 2026க்கு முன்னாடியே சில மனிதர்கள் உங்க வாழ்க்கையில தொந்தரவா இருந்திருப்பாங்க. வெளிப்படையா கெட்டவங்க மாதிரி தெரியாம இருக்கலாம். ஆனா எப்போதும் உங்க வளர்ச்சிக்கு தடையா, உங்க நம்பிக்கையை குறைக்கிற மாதிரி, உங்க முயற்சிக்கு உற்சாகம் தராம சந்தேகம் மட்டும் விதைக்கிற மாதிரி இருந்திருப்பாங்க. அவர்கள் யாருன்னு இந்த வருடம் நீங்க கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க. ஏன் அவர்களோடு இருக்கிறது உங்க வளர்ச்சிக்கு தடையா இருந்தது அப்படின்னு
தெளிவா புரியுமுங்க. சில நேரம் அது உங்களுக்கு முன்பே தெரியாம இருக்கலாமுங்க. அதுக்கு தான் இந்த சிந்தனை. நல்ல மனிதர்களும் இருப்பாங்க, பொறாமை பிடிச்ச மனிதர்களும் இருப்பாங்க. அந்த வித்தியாசத்த புரிஞ்சுக்கிறதே 2026ல ஒரு பெரிய பாடமுங்க. இந்த வருடம் நீங்க ஒரு விஷயத்த கண்டிப்பா பண்ணணும். உங்க வாழ்க்கை சம்மந்தப்பட்ட எந்த முடிவா இருந்தாலும், அதுக்கு சம்மந்தப்பட்ட சரியான மனிதர்களோட மட்டும் பேசுங்க. உங்க யோசனை நல்லதா இருந்தாலும் சரி, உங்க திட்டம் பெரியதா இருந்தாலும் சரி, அதை எல்லார்கிட்டயும் சொல்லி பெருமை பேசாதீங்க. அதனால பயன் வராதுங்க. சில நேரம் அதுவே உங்களுக்கு தடையா மாறுமுங்க. வேலை சம்மந்தமா இருந்தா, அந்த வேலைய உண்மையா தெரிஞ்சவங்களோட பேசுங்க. பணம், பொருள் வாங்கல் இவையெல்லாம் இருந்தா அனுபவம் உள்ளவர்களோடு ஆலோசனை எடுங்க. தேவையில்லாத மனிதர்களோட பேச்சு உங்க தெளிவ குலைக்க மட்டும்தான் செய்யுமுங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா 2026ல கும்பராசிக்காரர்களுக்கு கிரக நிலை ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனா இத வச்சு இந்த பரிகாரம் பண்ணுங்க, அது பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா இந்த வருடம் உங்களுக்கு பெரிய பரிகாரம் வெளியில இல்லைங்க. உங்களுக்கு தேவையான கொஞ்சம் பெரிய பரிகாரம் உங்களுக்குள்ளேயே இருக்குதுங்க. அது என்னன்னா முயற்சி, தெளிவு, நேர்மை, மனசார கடவுளை நினைச்சுக்கோங்க. உங்க வேலைக்கு உண்மையா இருங்க. உங்க முயற்சிய ஒரு நாளும் குறைக்காதீங்க. இதுவே போதுமுங்க. இதுவே உங்க வாழ்க்கைய உயர்த்துமுங்க. கும்பராசிக்காரர்களே 2026ல உங்களுக்கு எல்லா அதிர்ஷ்டமும் வரும். ஆனா அந்த அதிர்ஷ்டம் உங்க முயற்சிய தேடுமுங்க. உங்க சிந்தனைய மதிக்குமுங்க. உங்க தெளிவ சோதிக்குமுங்க. நீங்க உங்கள நீங்களே சரியா தயார் பண்ணிக்கிட்டு சரியான நேரத்துல சரியான முடிவெடுத்தா வாழ்க்கை மெதுவா மாறாதுங்க. உறுதியா மாறுமுங்க. சத்தம் இல்லாம மாறுமுங்க. ஆனா அந்த மாற்றம் நீண்ட நாள் நிலைக்குமுங்க. போலியான உறவுகள் முதல்ல எப்படி நடக்கும்? கும்பராசிக்காரருக்கான வாழ்க்கை உண்மை என்னன்னா, போலியான உறவுகள் எப்போதும் வெளிப்படையாக தங்களை காட்டிக்கொள்ளாதுங்க. அவை ஆரம்பத்துல மிகுந்த இனிமையோடு தான் உங்களிடம் வருமுங்க. நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அக்கறை காட்டுமுங்க. உங்க வாழ்க்கைய பத்தி கேட்குமுங்க. உங்க எண்ணங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி நடக்குமுங்க. உங்க சிந்தனை ரொம்ப வித்தியாசமானது. உங்களோட பார்வை ரொம்ப உயர்ந்ததுன்னு உங்கள உயர்த்தி பேசுமுங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டே நீங்க இவன் நம்மள உண்மையிலேயே புரிஞ்சுக்கிறான்னு நினைக்க ஆரம்பிப்பீங்க. ஆனா இந்த இனிமை உண்மையிலே அன்புக்காக இல்லைங்க. உங்க உள்ள உலகத்துல நுழைய ஒரு வழி தேடுற நடிப்புக்காகவும் இருக்கலாமுங்க. இந்த மாதிரி உறவுகள் உங்களோட நெருக்கத்தை சீக்கிரமா உருவாக்க முயற்சி செய்யுமுங்க. கொஞ்சம் பழகினாலே உங்க தனிப்பட்ட விஷயங்களை பகிர வைக்க பார்க்குமுங்க. நீங்க தயங்கினாலும் நமக்குள்ள என்ன மறைக்க இருக்குன்னு சொல்லி உங்க எல்லைய மெதுவா உடைப்பாங்கங்க. சிறந்த திறந்த மனசு அதிகமா இருக்கிறதால இந்த மாதிரி வார்த்தைகள் உங்களுக்கு இயல்பா தோணுமுங்க. ஆனா உண்மையான உறவுகள் எல்லைய மதிக்குமுங்க. போலியான உறவுகள் எல்லைய மதிக்காதுங்க. அது மெதுவா அழிக்கத்தான் முயற்சி செய்யுமுங்க. போலியான உறவுகளோட இன்னொரு அடையாளம் என்னன்னா, அவை உங்க மௌனத்தை பொறுத்துக்க மாட்டாங்கங்க. நீங்க தனியா இருக்கணும்னு நினைச்சா உடனே என்ன ஆச்சு, என்ன பிரச்சனைன்னு அழுத்தம் தர ஆரம்பிப்பாங்கங்க. உங்க அமைதியை புரிஞ்சுக்க முயற்சி செய்யாம அதை சந்தேகமா பார்க்க ஆரம்பிப்பாங்கங்க. உங்களுக்கு சுதந்திரம் முக்கியம்னு தெரிஞ்சும் அந்த சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் விதமா தான் நடந்து கொள்வாங்கங்க. இந்த கட்டுப்பாடு ஆரம்பத்துல அக்கறை மாதிரி தோணுமுங்க. ஆனா அது ஒரு கட்டத்துக்கு மேல போகும்போது உங்க மனசுக்கு பாரமா மாறுமுங்க. நீங்க யோசனைக்கு மதிப்பு கொடுக்கிறவர்கள். அதனால போலியான உறவுகள் முதல்ல உங்க எண்ணங்களை ரொம்ப பாராட்டுமுங்க. நீங்க ரொம்ப வேற மாதிரி யோசிக்கிறீங்க. உங்க மாதிரி ஆளுகள் தான் சமூகம் மாறணும்னு சொல்லுவாங்கங்க. ஆனா கொஞ்ச நாள்ல அதே எண்ணங்களை கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்கங்க. நீங்க எடுத்த முடிவுகளை சந்தேகிப்பாங்க. நீ இதை செய்ய வேண்டாமோ, அது சரியா வழியான்னு சொல்லி உங்க தைரியத்தை மெதுவா குறைக்க ஆரம்பிப்பாங்கங்க. இதுவே போலியான உறவுகளோட உண்மையான நோக்கமுங்க. உங்களை உயர்த்த வரலங்க. உங்களை தங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர இந்த மாதிரி உறவுகளோட பேசிட்டு முடிச்சதும் உங்களுக்கு ஒரு லேசான சோர்வு இருக்குமுங்க. பெரிய சண்டை எதுவும் நடந்திருக்காதுங்க. பெரிய வார்த்தை காயம் எதுவும் இருக்காதுங்க. ஆனா மனசு கனமா இருக்குமுங்க. நான் ஏன் இப்படி தோணுதுன்னு உங்களுக்கே புரியாத மாதிரி இருக்குமுங்க. இது கும்பராசிக்காரர்களுக்கு வரும் மிக முக்கியமான எச்சரிக்கைங்க. உண்மையான உறவுகள் பேசிட்டு முடிச்சதும் உங்களுக்கு தெளிவை தருமுங்க. போலியான உறவுகள் பேசி முடிச்சதும் குழப்பத்தை மட்டும் விட்டு போகுமுங்க. போலியான உறவுகள் ஒரு கட்டத்துக்கு மேல போனதும் உங்களை ஒப்பிட ஆரம்பிக்குமுங்க. மற்றவங்களோடு உங்களை ஒப்பிட்டு பேசுவாங்கங்க. அவன் இப்படி செய்யறான், அவள் இப்படி முன்னேறான்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியை உருவாக்குவாங்கங்க. இந்த ஒப்பீடு வெளிப்படையா இருக்காதுங்க. மெதுவா கவனம் இல்லாம போன இடத்துலதான் வருமுங்க. நீங்க அதை உணரும் போது ஏற்கனவே உங்க தன்னம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா
குறைந்திருக்குமுங்க. போலியான உறவுகள் முதல்ல உங்கள காயப்படுத்தாதுங்க. முதல்ல உங்கள குழப்புமுங்க. உங்க இயல்ப மாற்ற முயற்சி செய்யுமுங்க. உங்க சுதந்திரத்த சுருக்குமுங்க. இந்த மாற்றங்கள் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களா தான் ஆரம்பிக்குமுங்க. அதனால தான் அவை ஆபத்தானவைங்க. 2026ல உங்களுக்கு வரும் ஜோதிட தெளிவு இந்த மாதிரி உறவுகள ஆரம்பத்திலேயே அடையாளம் காண கற்றுக் கொடுக்குமுங்க. இனிமேல் வார்த்தைகளை நம்புற காலம் முடியுமுங்க. நடத்தை தான் உண்மைன்னு புரியிற காலம் இதுங்க. இத கவனிச்சா நீங்க உங்கள காப்பாத்திக்கலாமுங்க. அதுதான் 2026 கும்பராசிக்காரர்களுக்கான முக்கியமான வாழ்க்கை உண்மைங்க. உண்மையான மனிதர்கள் சத்தம் போட மாட்டாங்க. கும்பராசிக்காரங்க உணர வேண்டிய உண்மை என்னன்னா, உண்மையான மனிதர்கள் எப்போதும் சத்தம் போட்டு தங்களை நிரூபிக்க மாட்டாங்கங்க. அவர்கள் அதிகமா பேச மாட்டாங்க. அதிகமா வாக்குறுதி கொடுக்க மாட்டாங்க. தங்களுடைய அக்கறைய வெளிப்படையா காட்டி உங்கள கட்டுப்படுத்தவும் மாட்டாங்க. அவர்கள் உங்க வாழ்க்கையில வந்தா அது ஒரு அமைதியான வருகையா தான் இருக்குமுங்க. ஆரம்பத்துல பெருசா எதுவும் மாறுன மாதிரி தெரியாதுங்க. ஆனா காலம் போக போக அவங்களோட இருப்பு உங்களுக்கு லேசாக தோண ஆரம்பிக்குமுங்க. மனசு கனமா இல்லாம நிம்மதியா இருக்குமுங்க. இதுதான் உண்மையான மனிதர்களோட முதல் அடையாளமுங்க. கும்பராசிக்காரர்கள் சுதந்திரத்த ரொம்ப முக்கியமா நினைப்பவர்கள். அதனாலதான் உண்மையான மனிதர்கள் உங்க இந்த இயல்ப மதிப்பார்கள்ங்க. நீங்க பேசாம இருந்தாலும் அத சந்தேகமா பார்க்க மாட்டாங்க. என்னாச்சுன்னு அழுத்தம் தர மாட்டாங்கங்க. நீங்க தனியா இருக்கணும்னு நினைச்சா அத குறையா எடுத்துக்க மாட்டாங்கங்க. மாறா உங்க மௌனத்துக்குள்ள இருக்கிற அர்த்தத்த புரிஞ்சுக்க முயற்சி செய்வாங்க. உங்கள மாத்தணும்னு அவர்கள் ஒருபோதும் முயற்சி செய்ய மாட்டாங்கங்க. நீ இப்படித்தான் இருக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க இப்படி இருக்கீங்க அதையே ஏற்றுக்கொள்வாங்க. இந்த ஏற்றுக்கொள்தல் தான் உண்மையான உறவுகளோட அடித்தளமுங்க. உண்மையான மனிதர்கள் வார்த்தையில பெரிய இனிமை காட்ட மாட்டாங்கங்க. ஆனா அவர்களோட செயல் எப்போதும் உறுதியா இருக்குமுங்க. சொன்ன நேரத்துல இருப்பாங்க. தேவைப்பட்ட நேரத்துல மறைய மாட்டாங்க. பெரிய உதவி செய்யணும்னு இல்லைங்க. ஒரு அமைதியான இருப்பு போதுமுங்க. நான் இங்க இருக்கேன்னு சொல்லாமலேயே உணர வைப்பாங்கங்க. இது ரொம்ப உங்களுக்கு முக்கியமுங்க. ஏன்னா நீங்க சத்தத்தை விட உண்மையை அதிகமா உணர்வீங்க. அந்த உண்மை வார்த்தையில இல்ல நடத்தல தான்னு தெரியுமுங்க. உண்மையான மனிதர்கள் உங்களோட பேசிட்டு முடிச்சதும் உங்களுக்கு தெளிவு வருமுங்க. மனசு குழப்பமா இருக்காதுங்க. நான் சரியாதான் இருக்கேன்னு ஒரு நிம்மதி தோணுமுங்க. நீங்க யாரையாவது சந்திச்சு விட்டு வந்ததும் மனசு கனமா இருந்தா அது உண்மை இல்லைன்னு கும்பராசிக்காரர்கள் புரிஞ்சுக்கணுமுங்க. உண்மையான மனிதர்கள் உங்க சக்திய சுரண்ட மாட்டாங்கங்க. அவர்கள் உங்க உள்ளார்ந்த சக்திய பாதுகாப்பாங்க. உங்களை உயர்த்தி பேசணும்னு இல்ல, உங்களை நீங்களா இருக்க விடுவதே அவர்களோட பெரிய அக்கறைங்க. இந்த மாதிரி மனிதர்கள் உங்களை ஒப்பிட மாட்டாங்கங்க. மத்தவர்களோட உங்களை நிறுத்தி குறை சொல்ல மாட்டாங்கங்க. உங்க வேகத்தை மதிப்பாங்க. நீங்க மெதுவா போக நினைச்சாலும் அது குறையா நினைக்க மாட்டாங்கங்க. உங்க பாதை உங்களதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மரியாதை ரொம்ப முக்கியமுங்க. ஏன்னா நீங்க யாரோட பாதையும் பின்பற்றவங்க இல்லைங்க. நீங்க உங்களுக்கான பாதைய உருவாக்குறவங்க. உண்மையான மனிதர்கள் சத்தம் போட மாட்டாங்கன்னு சொல்றதுன்னு அர்த்தம் அவர்கள் உணர்ச்சி இல்லாதவர்கள்னு அர்த்தம் இல்லைங்க. மாறாக அவர்களோட உணர்ச்சி ஆழமானதுங்க. அதனால வெளியில காட்ட தேவையில்லைங்க. போலியான மனிதர்கள் தான் அதிகமா பேசுவாங்கங்க. அதிகமா உறுதி சொல்லுவாங்கங்க. அதிகமா அக்கறை காட்டுற மாதிரி நடிப்பாங்கங்க. உண்மை இருக்கிற இடத்துல சத்தம் தேவையில்லைங்க. அமைதி போதுமுங்க. அந்த அமைதியில தான் நம்பிக்கை வளருதுங்க. 2026ல உங்களுக்கு வரும் பெரிய தெளிவு என்னன்னா, சத்தம் போடாத மனிதர்கள அடையாளம் காண கற்றுக்கொள்வதுங்க. யார் உங்க வாழ்க்கையில உண்மையா இருக்காங்க, வார்த்தையால இல்ல உங்க மனசு எப்படி உணருதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. அந்த நாள் முதல் நீங்க சத்தத்தை விட்டு அமைதியை தேர்வு செய்வீங்க. அதுவே உங்க வாழ்க்கைக்கு அமைதியையும் உறுதியும் கொண்டு வருமுங்க. கும்பராசிக்காரர்கள் ஏன் அடிக்கடி ஏமாறுற மாதிரி உணர்றாங்க? உங்க வாழ்க்கையில ஒரு கட்டத்துல நாம யாருக்கும் கெடுதல் நினைக்கல, நம்ம உண்மையோட தான் பழகினோம், அப்புறம் ஏன் நாம தான் திரும்ப திரும்ப ஏமாறுற மாதிரி ஆகுதுன்னு மனசுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்குமுங்க. இந்த கேள்வி வர்றதே நீங்க வாழ்க்கையை லேசா எடுத்துக்காத மனிதர்கள் என்பதற்கான அடையாளமுங்க. ஏமாற்றம் எல்லாம் நடக்குமுங்க. ஆனா கும்பராசிக்காரர்களுக்கு அது மனசுல ஆழமா பதியுமுங்க. ஏன்னா நீங்க மனிதர்களை மேலோட்டமா பார்க்கிறவர்கள் இல்லைங்க. நீங்க உறவுகளை சும்மா பழகணும்னு நினைக்க மாட்டீங்க. அது உங்க வாழ்க்கை பாதையோடு இணைந்த விஷயமா தான் பார்க்குறீங்க. பொதுவா நீங்க திறந்த மனசு கொண்டவர்களுங்க. நீங்க யாரையும் உடனே தீர்ப்பு சொல்ல மாட்டீங்க. இவன் இப்படித்தான் இருப்பான்னு முன்னாடியே முடிவெடுக்க மாட்டீங்க. எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பணும்னு நினைப்பீங்க. அந்த வாய்ப்பு அன்புக்காக இல்ல, உங்க மனிதநேய சிந்தனையாலங்க. ஆனா ஒரு தடவை நீங்க அந்த மனிதருக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடுத்துட்டீங்கன்னா, அப்புறம் நீங்க அவங்கள சீக்கிரமா சந்தேகிக்க மாட்டீங்க. அவன் அப்படி இல்ல, இது தவறான புரிதல்னு நீங்க மாறுவீங்க. உங்க மனசுக்குள்ளேயே காரணம் தேட ஆரம்பிப்பீங்க. இங்கதான்
முதல் லீடர் ஆரம்பிக்குதுங்க. வாழ்க்கை உண்மை என்னன்னா, எல்லாரும் உங்க மாதிரி சிந்திக்க மாட்டாங்கங்க. சிலர் தங்களுக்கு பயன் இருக்கும் வரைக்கும் தான் நெருங்குவாங்க. சிலர் உங்க சுதந்திர மனச புரியாம அத அலட்சியம்னு நினைப்பாங்க. சிலர் உங்க அமைதிய இவன் எதுவுமே பேச மாட்டான்னு பலவீனமா எடுத்துக்குவாங்க. ஆனா கும்பராசிக்காரங்க இத உடனே ஏத்துக்க மாட்டாங்க. இவனுக்கு சூழ்நிலை சரியில்ல, இது தற்காலிகம், நாம கொஞ்சம் பொறுமையா இருந்தா சரியாகும். என்னன்னு உங்களையே சமாதானப்படுத்திக்குவீங்க. இந்த சமாதானம் தான் உங்கள மெதுவா காயப்படுத்துமுங்க. ஏன்னா, நீங்க ஒருவருக்காக காரணம் தேடுற ஒவ்வொரு முறையும் உங்க உள்ளுணர்வ புறக்கணிக்கிறீங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா கும்பராசிக்கு அதிபதி சனிங்க. சனி உடனடி பலன் தர்ற கிரகம் இல்லைங்க. அவன் வாழ்க்கைய அனுபவங்களால கற்றுக் கொடுப்பாங்க. அந்த அனுபவம் சில நேரம் வலி மூலமாக வருமுங்க. அதனால தான் கும்பராசிக்காரர்கள் ஒரு ஏமாற்றத்த உடனே ஏமாற்றம்னு ஒத்துக்க மாட்டாங்கங்க. நாம தான் அதிகமா யோசிக்கிறோமோ, இது ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு உங்கள சமாதானப்படுத்திக்குவீங்க. ஆரம்பத்துல இது மனசுக்கு ஆறுதலா இருக்குமுங்க. ஆனா காலப்போக்கில அதே சமாதானம் உங்களிடமிருந்து தூரமாக்குமுங்க. இன்னொரு முக்கியமான குணம், மனிதர்கள சமமா பார்க்குற தன்மை உங்ககிட்ட இருக்குமுங்க. நீங்க யாரையும் இவன் கீழ், இவன் மேல்னு பிரிக்க மாட்டீங்க. அதனால நீங்க யாரையாவது நம்பினா, அந்த நம்பிக்கை ரொம்ப ஆழமா இருக்குமுங்க. அந்த மனிதர் மாறினாலும் நீங்க அவனோட பழைய முகத்தையே நினைச்சு நடந்துப்பீங்க. முன்னாடி இப்படி இல்ல, இப்ப ஏதோ காரணம் இருக்கும். அந்த மனசுக்குள்ள சொல்லிட்டு நடக்கிற உண்மைய முழுசா ஏத்துக்க மறுப்பீங்க. இது முட்டாள்தனம் இல்லைங்க. இது உங்களோட இயல்புங்க. ஆனா வாழ்க்கை உண்மை என்னன்னா, எல்லாரும் உங்க மாதிரி நிலைத்தன்மையோடு இருப்பவர்கள் இல்லைங்க. இன்னொரு பெரிய காரணம் உங்க மௌனமுங்க. கும்பராசிக்காரர்கள் உள்ளுக்குள்ள நிறைய யோசிப்பாங்க. ஆனா வெளியில சத்தம் போட மாட்டாங்க. வலிச்சாலும் அத வார்த்தையா வெளிய சொல்ல மாட்டாங்க. சரி விடுன்னு மனசுக்குள்ள அடக்குவீங்க. இந்த மௌனம் சில பேருக்கு பக்குவமா தெரியாதுங்க. இவன் எதையும் எதிர்க்க மாட்டான், எல்லாத்தையும் ஏத்துக்குவான்னு நினைச்சிட்டு உங்க எல்லைய மெதுவா தாண்ட ஆரம்பிப்பீங்க. நீங்க ஒரு இடத்துல நிறுத்த வேண்டியத உறவு கெட்டு போயிடுமோன்னு பயந்து சொல்லாம விட்டுடுவீங்க. அங்கதான் ஏமாற்றம் ஆழமா மாறுதுங்க. ஜோதிட உண்மை என்னன்னா, கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை மனிதர்கள் மூலமா தான் அதிக பாடங்கள கற்றுக் கொடுக்குமுங்க. வேலை, பணம், பதவி இதெல்லாம் விட மனிதர்களோட நடத்தை தான் உங்க வாழ்க்கைய திருப்பி வைக்குமுங்க. அதனால தான் உங்களுக்கு ஏமாற்றம் அதிகமா நடக்கிற மாதிரி தோணுமுங்க. உண்மையில அது ஏமாற்றம் இல்லங்க. அது ஒரு பயிற்சிங்க. யாருக்கு எவ்வளவு இடம் கொடுக்கணும், யாரோட எவ்வளவு தூரம் போகணும், எங்க போகும்னு சொல்லணும்னு இதையெல்லாம் கத்துக் கொடுக்கிற பயிற்சிங்க. இந்த எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா கும்பராசிக்காரங்க அடிக்கடி ஏமாறுற மாதிரி உணர காரணம் ஒரே ஒரு விஷயம்தாங்க. நீங்க மனிதர்கள உங்க அளவுக்கு நேர்மையோட, உங்க அளவுக்கு திறந்த மனசோட, உங்க அளவுக்கு மனிதநேயத்தோட நினைச்சு பார்ப்பீங்க. ஆனாலும் எல்லாரும் அந்த அளவுக்கு ஆழமா இருக்க மாட்டாங்கங்க. அந்த வித்தியாசத்த சீக்கிரமா புரிஞ்சுக்காததால நீங்க காயப்படுறீங்க. 2026 இந்த இடத்துல தான் ஒரு மாற்றத்த கொண்டு வருதுங்க. நீங்க நல்ல மனச இழக்க மாட்டீங்க. ஆனா இனி அந்த நல்ல மனசுக்கு ஒரு எல்லை வைக்க கத்துக்கொள்வீங்க. வார்த்தைகள விட நடத்தைய பார்த்து மனிதர்கள அளவிட ஆரம்பிப்பீங்க. மௌனம் இனி பலவீனம் இல்லைங்க. அது உங்க பாதுகாப்புங்க. நம்பிக்கை இனி கண்மூடித்தனமா இருக்காதுங்க. அது புரிதலோட வருமுங்க. 2026ல கும்பராசிக்காரர்கள் யாரை விலக்கணும்? 2026 உங்களிடமிருந்து எதையும் பிடுங்கிக் கொள்ள வர வருடம் இல்லைங்க. ஆனா உங்க வாழ்க்கையில எது தேவையில்ல, எது உங்களுக்கு இனி பொருந்தாது, எது உங்களுக்கு வளர்ச்சி தடையா இருக்குது என்பத அமைதியா ஆனா உறுதியா காட்டுற வருடம்ங்க. இதுவரைக்கும் நீங்க பல மனிதர்கள பரவாயில்ல, அவங்க அப்படித்தான், நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கலான்னு சொல்லி உங்க வாழ்க்கையில தாங்கிக்கிட்டே வந்திருப்பீங்க. வெளியில பெருசா பேசல, சண்டை போடல. ஆனா மனசுக்குள்ள அந்த சுமை சேர்ந்து கொண்டே போயிருக்குமுங்க. 2026ல அந்த சுமைய இனிமேல தாங்க முடியாத நிலை வருமுங்க. இது கோபம் இல்ல, இது வெறுப்பு இல்ல, இது தெளிவுமுங்க. இந்த வருடம் கும்பராசிக்காரர்களுக்கு நடக்கிற மிக முக்கியமான மாற்றம் என்னன்னா, மனிதர்கள நீங்க உணர்ச்சியால அல்ல, புரிதலால பார்க்க ஆரம்பிப்பதுங்க. குரு உங்களுக்கு நல்லதுன்னு உள்ளுக்குள்ள உணர வைக்குமுங்க. சனி எது நீண்ட நாள் உங்களை நிலைத்திருத்தும்னு உங்களை மெதுவா சிதைக்கும்னு வடிகட்டுமுங்க. அதனால யார் இருக்கணும், யார் போகணும் அப்படிங்கிறத நீங்க சத்தம் போட்டு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. வாழ்க்கையே அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்குமுங்க. முதல்ல உங்க வாழ்க்கையில இருந்து விலக ஆரம்பிப்பாங்க. யாருன்னா உங்க சக்தியை மெதுவா சுரண்டுறவங்க. இந்த மாதிரி மனிதர்கள் வெளிப்படையா கெட்டவங்க மாதிரி இருக்க மாட்டாங்க. தினமும் பிரச்சனை பேச மாட்டாங்க. உங்களை அவமானப்படுத்தவும் மாட்டாங்கங்க.
இருப்பாங்க. ஆனா அவர்களோட இருப்பே உங்களை சோர்வடைய வைக்குமுங்க. பேசிட்டு முடிச்சதும் மனசு கனமா இருக்குமுங்க. நல்ல மனநிலையில இருந்தாலும் அவங்களோட சேர்ந்து இருந்தா ஏதோ குறைஞ்ச மாதிரி தோணுமுங்க. இதுவரைக்கும் நீங்க இத நான் தான் அதிகமா யோசிக்கிறேனான்னு உங்களுக்குள்ளேயே திருப்பு போட்டிருப்பீங்க. 2026ல அந்த குழப்பம் தீருமுங்க. சில மனிதர்கள் உங்களுக்கு பொருந்தாத ஆற்றல கொண்டவர்கள்ங்கிறது தெளிவா புரியுமுங்க. அவர்கள விலக்கறது உங்க குணத்த மாற்றாதுங்க. மாறாக உங்கள காப்பாத்துமுங்க. அடுத்ததா உங்க வாழ்க்கையிலிருந்து விலக வேண்டியவர்கள் உங்க நம்பிக்கைய தொடர்ந்து கேள்வி கேட்கிறவர்கள்ங்க. நீங்க ஒரு முடிவு எடுத்தா அது சரியா தவறானா என்பத விவாதிக்க வரவர்கள் அல்லங்க இவங்க. உங்க முடிவே தவறுன்னு உங்கள நம்ப வைக்க முயற்சி செய்யறவங்க தாங்க அவங்க. நீ இதுக்கு தகுதியா? நீ இத செய்ய முடியுமான்னு சொல்லி உங்க உள்ள இருந்த தைரியத்த மெதுவா குறைக்கிறவங்க. வெளியில அது ஆலோசனை மாதிரி இருக்குமுங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சந்தேகம், ஒரு குறை உணர்ச்சி உருவாக்குமுங்க. கும்பராசிக்காரர்களே, நீங்க சிந்திக்க தெரிஞ்சவங்க. உங்க யோசனை உங்களுக்கானதுங்க. அத தொடர்ந்து சந்தேகப்படுத்துறவங்க உங்க வளர்ச்சிக்கு நண்பர்கள் அல்லங்க. 2026ல இந்த வேறுபாடு உங்களுக்கு தெளிவா தெரியுமுங்க. அந்த தெளிவு வந்ததும் அந்த வார்த்தைகள் உங்க மனசுல இனிமேல் வேலை செய்யாதுங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில இருந்து மெதுவா விலக ஆரம்பிப்பவங்க, உங்க இருப்ப ஒரு வசதியா எடுத்துக்கிட்டவங்க, நீங்க இல்லாமலும் நான் சரின்னு சொல்ல தெரியாதவங்க. நட்பா இருந்தாலும், உறவா இருந்தாலும், குடும்பமா இருந்தாலும் இவங்களுக்கு உங்க இருப்பு ஒரு ஆதாரமுங்க. நீங்க இல்லாத இடத்துல அவங்க தங்கள நிலைநிறுத்திக் கொள்ள முடியாதுங்க. அதனால உங்க மேல ஒரு மறைமுக கட்டுப்பாடு இருக்குமுங்க. நீங்க உங்க வாழ்க்கைய கவனிக்க ஆரம்பிச்சா, உடனே "நீ மாறிட்ட, நீ முன்னாடி மாதிரி இல்ல, நீ எங்கள விட்டுடுன்னு" குற்ற உணர்ச்சி விட்டுடுங்க. உண்மை என்னன்னா, நீங்க யாரையும் விட்டுலைங்க. நீங்க உங்கள தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சீங்க. இந்த உண்மைய புரிஞ்சுக்குவீங்க இந்த 2026ல. ஆரோக்கியமான உறவுன்னா 2 பேரும் தனித்தனியா நிற்க தெரிந்திருக்கணும் என்பதும் தெளிவாகுமுங்க. மேலும் இந்த வருடம் விலக வேண்டிய இன்னொரு வகை மனிதர்கள் குற்ற உணர்ச்சிய பயன்படுத்தி உங்கள கட்டி போடுறவர்கள்ங்க. நீங்க ஒரு எல்ல வச்சா உடனே கடந்த காலத்த இழுத்து வருவாங்க. நான் உனக்காக இதெல்லாம் செஞ்சேன், நீ இல்லாம நான் கஷ்டப்படுவேன்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள பாரம் ஏத்துருவாங்க. இதுவரைக்கும் நீங்க இத பாசம்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா 2026ல அந்த பாசம் உண்மையில சுதந்திரமா இல்லாம கட்டுப்பாடா மாறி இருக்கும் அப்படிங்கிறது புரியுமுங்க. குரு தரும் புரிதல் பாசம் என்றால் சுதந்திரம் தாங்கிறத கற்றுக் கொடுக்குமுங்க. சனி தரும் வழிகாட்டி இந்த மாதிரி உறவுகள மெதுவா சத்தமில்லாம உங்க வாழ்க்கையில இருந்து நீக்க ஆரம்பிக்குமுங்க. இந்த எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தா 2026ல கும்பராசிக்காரர்களுக்கு மனிதர்களை வெறுக்க கற்றுக் கொடுக்கிற வருடம் இல்லைங்க. இது உங்கள தனிமையா ஆக்க வரலங்க. மாறாக உங்க வாழ்க்கையில உண்மையா இருக்க வேண்டிய மனிதர்களுக்கு மட்டும் இடம் வைக்க கற்றுக் கொடுக்க வரும் வருடமுங்க. சுற்றம் குறையலாமுங்க, பேசுறவங்க குறையலாமுங்க. ஆனா உங்க மனசு லேசாகுமுங்க, உங்க சிந்தனை தெளிவாகுமுங்க. உங்க வாழ்க்கை ஒரு திசையில நிலைநிறுத்தப்படுமுங்க. கும்பராசிக்காரர்களே, 2026ல நீங்க யாரையும் விலக்கிறது தண்டனை இல்லைங்க. அது ஒரு தேர்வுங்க. அது ஒரு சுத்தமுங்க. அது உங்க வாழ்க்கைக்கு தேவையான அமைதி. இந்த வருடம் முடியும்போது நீங்க அதிகமான மனிதர்களை இழக்க மாட்டீங்க. தேவையில்லாத சுமையத்தான் இழப்பீங்கங்க. அதுதான் 2026ல உங்களுக்கு தரப்போகிற உண்மையான பரிசுங்க. 2026ல நம்பிக்கைய யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற தெளிவான உண்மை என்னன்னா, உங்க வாழ்க்கையில நடக்கிற மிக முக்கியமான மாற்றம் நம்பிக்கைய பற்றி தாங்க. இதுவரைக்கும் நீங்க நம்பிக்கை கொடுத்த விதம் இந்த வருடத்துல முழுக்க மாற்றம் அடைய போகுதுங்க. காரணம், இந்த காலகட்டம் உங்கள உணர்ச்சியால முடிவெடுக்க வைக்க வரலங்க. உங்கள பக்குவத்தோட, அனுபவத்தோட, தெளிவோட மனிதர்கள தேர்வு செய்ய வைக்க வருதுங்க. அதனால தான் இந்த வருடம் நான் யார நம்புறேன்னு நீங்க உங்களிடமே அமைதியா கேள்வி கேட்க ஆரம்பிப்பீங்க. இந்த கேள்வி சந்தேகத்தால வரலைங்க. அது விழிப்புணர்ச்சியால வருமுங்க. இதுவரை கும்பராசிக்காரர்கள் நம்பிக்கை கொடுக்கும்போது ஒரு விஷயத்த அதிகமா பார்த்திருப்பீங்க. அது மனித நேயம்ங்க. யாராவது நல்ல மனசோட பேசினா எல்லோரையும் சமமா பார்க்குற மாதிரி நடந்து கொண்ட உங்க மனசு அவங்க கிட்ட சீக்கிரமா திறந்துருங்க. இவங்க நல்லவங்க, இவங்க உண்மையானவங்கன்னு நினைப்பீங்க. அது உங்க குறை இல்லைங்க. அது உங்களோட இயல்புங்க. ஆனா 2026ல ஜோதிடம் சொல்ற உண்மை என்னன்னா, நல்லா பேசுற எல்லாரும் நல்லா நடக்க மாட்டாங்க. மனிதநேயம் பேசுற எல்லாரும் மனித நேயத்தோட நடக்க மாட்டாங்க. இந்த வித்தியாசத்த நீங்க இந்த வருடம் தெளிவா உணர ஆரம்பிப்பீங்க. இந்த வருடம் நம்பிக்கைக்கான முதல் அளவுகோல் வார்த்தை கிடையாதுங்க, செயல். ஒருத்தன் என்ன சொல்றாங்கிறத காட்டிலும் அவன் அத தொடர்ந்து செய்கிறான் அப்படிங்கிறது தான் முக்கியமுங்க. அவன் சொன்ன நேரத்துல இருக்கிறானா? சொன்னத மறக்காம நிறைவேற்றுறானா? சின்ன விஷயங்கள்ல கூட சீராக நடக்கிறானாங்கிறதா கும்பராசிகளுக்கு மிக முக்கியமான அடையாளமா மாறுமுங்க. பெரிய பேச்சு தேவையில்லைங்க. பெரிய வாக்குறுதி தேவையில்லைங்க. தினசரி நடத்தல் ஒருத்தல் எப்படின்னு தெரிய வருதுங்க. இந்த புரிதல் தான் 2026ல உங்க நம்பிக்கைய சுத்தப்படுத்துமுங்க. இன்னொரு பெரிய மாற்றம் என்னன்னா, இனிமையை விட தொடர்ச்சிக்கு
நீங்க முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. சில பேர் ஆரம்பத்துல ரொம்ப இனிமையா பேசுவாங்க. உங்க எண்ணங்கள பாராட்டுவாங்க. உங்க வாழ்க்கைய புரிஞ்ச மாதிரி நடப்பாங்க. ஆனா, அது ஒரு கட்டம் வரைக்கும் தாங்க. காலம் போக போக அவங்க நடத்த மாற ஆரம்பிக்குமுங்க. 2026ல கும்பராசிக்காரர்களுக்கு இந்த இனிமை இனி பெருசா தாக்கம் செய்யாதுங்க. காரணம் இந்த வருடம் உங்க மனசு கேட்க ஒரு விஷயம் நீ தொடர்ந்து இருப்பியா என்பதே. தேவைப்பட்ட நேரத்துல காணாம போகாதவன் யார்? சின்ன பிரச்சனை வந்ததும் பின்வாங்காதவன் யார்? நீங்க பேசாம இருந்தாலும் அருகில நிக்கிறவன் யார்? இந்த கேள்விகளுக்கு பதில் தர மனிதர்களுக்கே உங்க நம்பிக்கை செல்லுமுங்க. மிக முக்கியமான அடையாளம் கடின நேரத்துல இருப்பதுங்க. நல்ல நேரத்துல எல்லாரும் இருப்பாங்க. வாழ்க்கை சீராக இருக்கும்போது சந்தோஷம் இருக்குமுங்க. மனிதர்கள் குறைய மாட்டாங்க. ஆனா கும்பராசிக்காரர்களே, உங்க மனசு கனமாயிருக்கும் நேரத்துல, வாழ்க்கை சுமையா தோணும் நேரத்துல, நீங்க உங்கள உள்ளுக்குள்ளேயே மடக்கிக் கொள்ளும் நேரத்துல யார் அருகில இருக்காங்கன்னு கவனிங்க. பெரிய உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க. அறிவுரை சொல்ல வேண்டிய கட்டாயமும் இல்லைங்க. அமைதியா அருகில இருந்து உங்க நிலைமைய மதிக்கும் ஒருத்தன், நான் இங்க இருக்கேன் என்று நடத்த மூலமா காட்டுற ஒருத்தன். அந்த இருப்பு தான் 2026ல உங்க நம்பிக்கைக்கு தகுதியானதுங்க. இந்த வருடம் இன்னொரு பெரிய மாற்றம் என்னன்னா, நம்பிக்கை இனி குற்ற உணர்ச்சியிலிருந்து வராதுங்க. யாராவது நீ என்ன நம்பலையா? இவ்வளோ நாள் பழகின பிறகும் உனக்கு சந்தேகமாங்கிற கேள்வி கேட்டா, அது இனி உங்க மனச அசைக்காதுங்க. காரணம் கும்பராசிக்காரர்கள் இந்த வருடம் ஒரு உண்மைய ஆழமா புரிஞ்சுக்குவீங்க. நம்பிக்கைய கேட்டு வாங்குறது இல்ல, அது சம்பாதிக்க வேண்டியது. அந்த சம்பாதிப்பு வார்த்தையால இல்ல, காலத்தால, நடத்தையால, நிலைத்தன்மையால. 2026ல நீங்க எல்லாரையும் ஒரே மாதிரி நம்ப மாட்டீங்க. யார நம்புறீங்க, ஏன் நம்புறீங்கன்னு உங்களுக்கே தெளிவா தெரியுமுங்க. செயல் வார்த்தையோடு பொருந்துறவங்களா, இனிமையில தொடர்ச்சி காட்டுறவங்களா, நல்ல நேரத்துல மட்டும் இல்லாம கடின நேரத்துல கூட அருகில நிக்கிறவங்களா, இந்த 3 விஷயங்களும் சேர்ந்த இடத்துல தான் கும்பராசிக்காரர்களோட நம்பிக்கை செல்லுமுங்க. கும்பராசிக்காரர்களே, 2026ல உங்க நம்பிக்கை குறையாதுங்க. அது சுத்தமாகுமுங்க. அது தெளிவாகுமுங்க. அது தேர்ந்தெடுக்கப்பட்டதா மாறுமுங்க. நீங்க இனி எல்லாரையும் ஒரே மாதிரி நம்ப மாட்டீங்க. வார்த்தையோடு பொருந்தவங்கள நம்புவீங்க. இனிமையை விட நிலைத்தன்மைய மதிப்பீங்க. நல்ல நேரம்ல கடினமான நேரத்துல இருப்ப பார்த்து நம்புவீங்க. 2026ல கும்பராசிக்காரர்கள் ஏன் தனிமையை விரும்ப ஆரம்பிப்பீங்க? உண்மையான காரணம், நீங்க தனியா இருக்க ஆரம்பிக்கும் போது உங்க சுற்றத்துல இருக்கிற பல பேருக்கு அது புரியாதீங்க. இவன் ஏன் இப்படி மாறிட்டான்? எதுக்காக எல்லார்ட்ட இருந்தும் தூரம் போறான்? யாரோ ஏமாத்திட்டாங்களோன்னு பல கேள்விகள் வருமுங்க. சிலர் உங்கள தவறா புரிஞ்சுக்குவாங்க. சிலர் உங்க மௌனத்த பார்த்து கவலைப்படுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இந்த வருடம் உங்க தனிமை சோர்வால வரலங்க. அது மனசு உடைந்து போனதால வரல. அது ஒரு விழிப்புணர்வுங்க. இதுவரைக்கும் கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில நிறைய மனிதர்கள மனசுக்குள்ள தாங்கி இருப்பீங்க. எல்லாரையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணியிருப்பீங்க. யாரையும் ஒதுக்கக்கூடாதுன்னு நினைச்சிருப்பீங்க. அவங்க அப்படிதான், அவங்களுக்கு காரணம் இருக்கும்னு சொல்லி பல விஷயங்கள நீங்க உள்ளுக்குள்ளேயே சமாளிச்சிருப்பீங்க. வெளியில பெருசா காட்ட மாட்டீங்க. ஆனா உங்க மனசு மட்டும் சுமையா இருந்திருக்கும். 2026ல அந்த சுமை தான் உங்கள தனிமை நோக்கி இழுக்குதுங்க. ஓடுவதற்காக இல்ல, உங்க மனசை இறக்கி வைப்பதற்காக. இந்த வருடம் உங்களுக்கு மனிதர்களிடமிருந்து ஓட சொல்ல வரலங்க. உங்களுக்குள்ளேயே திரும்ப அழைக்க வருதுங்க. இதுவரைக்கும் நீங்க எதுவும் செய்யும் முன் அவங்க என்ன நினைப்பாங்க? இது எல்லாருக்கும் சரியா தோணுமா? நான் இப்படி இருந்தா தவறா புரிஞ்சுக்குவாங்களான்னு வெளியில அதிகமா யோசிப்பீங்க. 2026ல அந்த சத்தம் மெதுவா குறையுமுங்க. வெளியில இருக்கிற மனிதர்களோட கருத்து, எதிர்பார்ப்பு, தீர்ப்பு இவையெல்லாம் முக்கியமா தோணாதுங்க. அதே நேரத்துல உங்களுக்கு உள்ளார்ந்த குரல் தெளிவா கேட்க ஆரம்பிக்குமுங்க. இயல்பாவே கூட்டத்துக்குள்ள இருந்தாலும் தனிமையா உணர்வீங்க. நீங்க எல்லாரோட கலந்தாலும் உங்க மனசு தனிமையா தான் யோசிக்குமுங்க. ஆனா இதுவரைக்கும் அந்த தனிமை நீங்க ஒதுக்க முயற்சி பண்ணுவீங்க. நாம இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, நாம எல்லாரிடமும் இருக்கணும்னு நினைச்சிருப்பீங்க. 2026ல அந்த கட்டாயம் உடையுமுங்க. கூட்டம் இருந்தாலும் எனக்கு இப்ப தனியா இருக்கணும்னு தோணும். அது பேச முடியாததால இல்ல, பேச வேண்டிய அவசியம் இல்லதால, விளக்கம் தர முடியாததால இல்ல, எல்லாருக்கும் விளக்கம் தர வேண்டிய கட்டம் முடிஞ்சதால. இந்த தனிமை உங்கள பலவீனமாக்காதுங்க. மாறாக உங்கள தெளிவாக்குங்க. இதுவரைக்கும் நீங்க பல மனிதர்களுக்காக உங்க இயல்ப சுருக்கிட்டீங்க. பல இடத்துல உங்கள மாத்திக்கிட்டீங்க. 2026ல அந்த மாற்றம் இருக்கும். எது என் பாதை? எது எனக்கு பொருந்தது? நான் எனக்கே எதிரியா இருக்கேன். இந்த கேள்விகள் உங்களுக்குள்ள எழுமுங்க. இந்த கேள்விகளுக்கு கூட்டத்துல பதில் கிடைக்காதுங்க. தனிமையில தான் கிடைக்கும். அதனால தான் உங்க மனசு அமைதிய தேடுமுங்க. இந்த வருடம் கும்பராசிக்காரர்கள் தனியாக இருக்கும்போது ஒரு வித்தியாசமான நிம்மதி வருமுங்க. அந்த நிம்மதி சோகம் அல்லங்க, வெறுமையும் அல்லங்க. அது எனக்கு இப்படியே இருக்கிறது சரின்னு சொல்ற ஒரு உள்ளார்ந்த உறுதிங்க. அந்த உறுதிய எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா பல பேருக்கு தனிமைனா பயம்ங்க. ஆனா கும்பராசிக்காரர்களுக்கு தனிமைனா சுதந்திரம்,
விவேகம், தெளிவு, சிந்தனைங்க. இந்த காலகட்டத்துல நீங்க யார உங்க வாழ்க்கையில வைக்கணும், யார மெதுவா விலக்கணும், எங்க போகணும்னு எது எங்கே போதும்னு சொல்லணும். இந்த முடிவுகள் எல்லாம் உங்களுக்குள்ளேயே உருவாகுமுங்க. யாரும் சொல்லி தர வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. ஏன்னா சனி கிரகம் உங்களுக்கு கொடுக்கிற பாடம் இதுதாங்க. வெளியிலிருந்து வரும் அங்கீகாரம், வழிகாட்டல், அனுமதி இவையெல்லாம் தேவையில்லாத நிலைக்கு உங்கள கொண்டு போறதுங்க. அதனால தான் 2026ல மனிதர்கள் குறைய ஆரம்பிப்பாங்க. ஆனா உங்க உள்ளார்ந்த பலம் அதிகரிக்குமுங்க. இந்த தனிமை ஒரு முடிவு அல்ல, இது ஒரு தயாரிப்புங்க. அடுத்த கட்ட வாழ்க்கைக்கான சிந்தனைங்க. அது அடுத்த கட்ட பாதைக்கான தெளிவுங்க. நீங்க இனிமே யாருக்காகவும் உங்கள இழக்க மாட்டீங்க. ஆனா உங்கள உண்மையா புரிஞ்சுக்கிறவங்கள இழக்கவும் மாட்டீங்க. இந்த சமநிலை தனிமையில தான் உருவாகுமுங்க. 2026ல நீங்க தனிமையை தேர்வு செய்தா அது தோல்வி இல்லைங்க. அது ஓட்டமும் இல்லைங்க. அது ஒரு அமைதி நிலை. அது உங்கள நீங்க மீண்டும் சந்திக்கிற தருணமுங்க. இந்த மௌனத்திலிருந்து தான் உங்க வாழ்க்கையோட அடுத்த நிலை அவசரமெல்லாம் ஆழமா, உறுதியா உருவாகப் போகுதுங்க. அதுதான் 2026ல கும்பராசிக்காரர்களுக்கான உண்மையான காரணமுங்க. 2026 நண்பர்கள், உறவுகள், வேலையிடம் கும்பராசிக்காரர்களை 2026 உங்களுக்கு எல்லாரையும் நம்பிக்கையோட அணுகிற வருடம் இல்லைங்க. இது உங்கள பயப்பட வைக்க வர வருடமும் இல்லைங்க. ஆனா மனிதர்கள தெளிவா புரிஞ்சுக்க வைக்கிற வருடமுங்க. இந்த வருடம் நீங்க யாரையும் சந்தேகப்பட்டு வாழணும்னு இல்லைங்க. அதே நேரத்துல யாரையும் கண்மூடிட்டு நம்பவும் கூடாதுங்க. காரணம் இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையில இருக்கிற மனிதர்கள அவர்கள் சொல்ற வார்த்தையால அல்ல, அவர்கள் நடந்து காட்டுற செயலால புரிஞ்சுக்க வேண்டிய காலமுங்க. இந்த வருஷம் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம் மெதுவா உருவாகுமுங்க. அது உள்ளுணர்வு. யார் உண்மையா இருக்காங்க, யார் வெளியில நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு உள்ளுக்குள்ள வேற மாதிரி இருக்காங்கன்னு உங்க மனசே சொல்ல ஆரம்பிக்குமுங்க. முகமூடி போட்டு பழகுற மனிதர்கள் இனி உங்க பார்வையில இருந்து தப்பிக்க மாட்டாங்க. அதனால நண்பர்கள், உறவினர்கள், வேலையிடம் இந்த 3 இடத்துல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய காலம் இதுங்க. நண்பர்கள் விஷயத்துல 2026ல கும்பராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த தெளிவா கவனிப்பீங்க. சில பேர் உங்க விஷயங்கள ரொம்ப அக்கறையோடு கேட்பாங்க. அது சரியான அந்த வழியில போகாதுங்க. நீ இதுக்கு இன்னும் தயாராக இல்ல போலன்னு சொல்லுவாங்க. வார்த்தைகள் எல்லாம் அக்கறை மாதிரி இருக்குமுங்க. ஆனா அந்த வார்த்தைக்கு பின்னால மறைமுகமான பொறாமை ஒளிந்திருக்குமுங்க. நீங்க முன்னேற நேரத்துல உற்சாகப்படுத்தாம உங்கள பயப்பட வைக்கிற உங்க வளர்ச்சிய கேள்வி கேட்பறவங்க, மெதுவா உங்க தைரியத்த குறைக்கிறவங்க, இவங்க உங்களுக்கான நண்பர்கள் இல்லைன்னு உங்க மனசு தெளிவா புரிய வைக்குமுங்க. ஆனா அவங்க நம்பிக்கைய மெதுவா கலைப்பாங்க. அதனால இந்த வருடம் கும்பராசிக்காரர்கள் நண்பர்கள குறைப்பீங்க. ஆனா உண்மைய தேர்வு செய்வீங்க. உறவுகள் விஷயத்துல 2026 கும்பராசிக்காரர்களுக்கு கண் திறக்கும் வருடமுங்க. சில உறவுகள் உங்கள நேசிக்கிற மாதிரி தெரியும். ஆனா அந்த நேசத்துக்குள்ள ஒரு கட்டுப்பாடு ஒளிஞ்சிருக்குமுங்க. நீ இப்படித்தான் இருக்கணும், நீ இப்படி மாறக்கூடாது, நீ எங்களுக்காக இத செய்யணும்னு சொல்லி உணர்ச்சி அழுத்தம் உருவாக்குவாங்க. இதுவரைக்கும் நீங்க இத பாசம்னு நினைச்சு அமைதியா தாங்கியிருப்பீங்க. ஆனா 2026ல அந்த அழுத்தத்த உங்க மனசு இனிமேல் ஏற்காதுங்க. பாசம் உங்கள சுருக்கினா அது பாசம் இல்லைங்க. உறவு உங்கள குற்ற உணர்ச்சியில வச்சா அது உறவு இல்லைன்னு நீங்க தெளிவா புரிஞ்சுக்குவீங்க. இந்த வருடம் கும்பராசிக்காரர்கள் உறவுகள்ல எல்லை போட கத்துக்கொள்ளுவீங்க. சத்தமா இல்ல, சண்டையா இல்ல, அமைதியா ஆனா உறுதியா. வேலை இடத்துல 2026ல கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான உண்மை தெளிவா தெரியுமுங்க. யார் உண்மையா உழைக்கிறாங்க, யார் மற்றவர்களோட உழைப்பை எடுத்துக்கிட்டு அது தங்களோட பெயர்ல காட்டுறாங்கன்னு தெளிவா தெரியுமுங்க. இதுவரைக்கும் நீங்க இதை கவனிச்சோம் பரவாயில்லன்னு நினைச்சு பெருசா பேசாம அமைதியா இருந்திருப்பீங்க. ஆனா இந்த வருடம் அந்த அமைதி மாறுமுங்க. நீங்க சண்டை போட மாட்டீங்க, குற்றம் சாட மாட்டீங்க. ஆனா உங்க வேலை, உங்க எல்லை, உங்க மதிப்பு இதையெல்லாம் தெளிவா காட்ட ஆரம்பிப்பீங்க. அதனால உங்க உழைப்ப தவறா பயன்படுத்துறவங்க தானாகவே உங்களிடமிருந்து விலக ஆரம்பிப்பாங்கங்க. ஏன்னா இனிமே உங்களை ஏமாற்றுவது அவ்வளவு எளிதா இருக்காதுங்க. இந்த எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா 2026 கும்பராசிக்காரர்களுக்கு எல்லோரையும் சந்தேகிக்க கத்துக் கொடுக்கிற வருடம் இல்லைங்க. ஆனா எல்லோரையும் நம்பாம இருக்க கத்துக் கொடுக்கிற வருடமுங்க. உண்மை பேசுறவங்கள நீங்க இனிமேல் வார்த்தையால மதிக்க மாட்டீங்க. உண்மை உள்ளவர்கள உங்க மனசு உணர ஆரம்பிக்குமுங்க. அதனாலதான் இந்த வருடம் முகமூடிகள் விழும், போலி உறவுகள் மெதுவாக சிதறுமுங்க. உண்மையானவர்கள் சத்தம் போடாம அமைதியா உங்க பக்கத்துல நிற்பாங்க. இந்த மாற்றம் உங்கள தனிமையாக்காதுங்க. மாறாக உங்கள உண்மையான வாழ்க்கைக்கு திரும்ப கொண்டு போகுமுங்க. உங்களுக்கு பொருந்தாத மனிதர்களை விலக்கி உங்களுக்கு பொருந்தும் உண்மையை தேர்வு செய்ய வைக்குமுங்க. அதுதான் 2026ல கும்பராசிக்காரர்களோட உண்மையான வாழ்க்கை மாற்றமுங்க. முடிவுரை கும்பராசிக்காரர்களுக்கான இறுதி தெளிவுங்க. 2026ன்னு சொன்னதும் ஏதாவது மோசமா நடக்குமோங்கிற பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க.
அதே நேரத்துல எதுவும் செய்யாம இருந்தா எல்லாம் சரியாகணும்னு காத்திருக்கவும் வேண்டாங்க. இந்த வருடம் உங்கள உடைக்க வரலங்க. உங்கள சின்னவனா காட்ட வரலங்க. உங்கள உங்களுக்கே தெளிவா காட்ட வருதுங்க. இதுவரைக்கும் நீங்க பல மனிதர்களுக்காக உங்க எண்ணங்கள, உங்க விருப்பங்கள, உங்க உண்மையான இயல்ப மெதுவா ஒதுக்கி வச்சிருப்பீங்க. இது எல்லாருக்கா நான் புரிஞ்சுக்கணும், நான் தள்ளி நின்னா பிரச்சனை வராது. இந்த மாதிரி எண்ணங்க உங்க வாழ்க்கையில நீண்ட காலம் ஓடுச்சுங்க. அப்ப கூட நீங்க பெருசா சத்தம் போடல, யாரையும் குறை சொல்லல, யாரையும் வெறுக்கல. ஆனா உங்க மனசு மட்டும் நெறைய விஷயங்கள சுமந்துட்டே வந்திருக்குமுங்க. 2026ல இந்த நிலைக்கு ஒரு எல்லை வருமுங்க. இனிமே உங்கள இழந்து மற்றவர்கள காப்பாத்த முடியாது. உங்க சுதந்திரத்த கொடுத்து யாருக்கும் நிம்மதி தர முடியாதுங்க. இந்த உண்மை உங்க மனசுக்குள்ள திடீர்னு இல்ல, சத்தம் இல்லாம ஆனா உறுதியா உட்கார ஆரம்பிக்குமுங்க. இந்த வருடம் நீங்க ஒரு விஷயத்த தெளிவா கவனிப்பீங்க. யார் உங்க சிந்தனைய மதிக்கிறாங்க? யார் உங்க எண்ணங்கள கேள்வி செய்றாங்க? யார் உங்க பாதைய புரிஞ்சுக்கிறாங்க? யார் உங்கள சந்தேகத்துல நிறுத்துறாங்க? இதையெல்லாம் நீங்க தேடி அலைய வேண்டாமுங்க. வாழ்க்கையே உங்களுக்கு மெதுவா காட்ட ஆரம்பிக்குமுங்க. சிலர் தானாகவே தூரமாகுவாங்க, சிலர் முகம் மாறுவாங்க, சிலர் அமைதியா விலகுவாங்க. அந்த நேரத்துல வருத்தப்படாதீங்க. அது தோல்வி இல்ல, அது இழப்பு இல்லைங்க. அது சுத்தம். அது வடிகட்டிங்க. அது உங்க வாழ்க்கைக்கு சரியான இடம் உருவாகுற தருணமுங்க. ஒரு விஷயம் மட்டும் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. 2026ல அதிர்ஷ்டம் கொஷ்டும் வாழ்க்கை திடீர்னு மாறும். ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது. இந்த மாதிரி பேசுற வார்த்தைகள கேட்டு உங்க தெளிவ இழக்காதீங்க. உங்களுக்கு வாய்ப்புகள் வரும், நல்ல நேரங்கள் வரும், வளர்ச்சி வரும். ஆனா அது உங்க சிந்தனைய தேடுமுங்க. உங்க பொறுமைய தேடுமுங்க. அது சரியான முடிவ தேடுமுங்க. கடவுளும், கிரகங்களும், காலங்களும் உங்களுக்கு எதிரியா இருக்காதுங்க. ஆனா நடக்க வேண்டிய பாதம், நடக்க வேண்டிய முடிவு எல்லாம் உங்க கையில தாங்க. 2026ல நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிள்ங்க. தெளிவா யோசிங்க. தேவையில்லாத மனிதர்களுக்கு உங்க மனச விளக்காதீங்க. எல்லாரோடையும் உங்க கனவுகள பகிராதீங்க. சரியான மனிதர்களோடு சரியான விஷயங்கள மட்டும் பேசுங்க. பெருமைக்காக பேசாதீங்க. அவசரத்துல முடிவெடுக்காதீங்க. சந்தேகத்துல உங்கள நிறுத்திக்காதீங்க. உங்க பாதைய உங்க வேகத்துல, உங்க சுதந்திரத்தோட நடக்க ஆரம்பிங்க. இந்த வருடம் சத்தம் இல்லாம மாறும். பேச்சு குறையும், சுற்றம் குறையுமுங்க. மனசு லேசாகுமுங்க. வாழ்க்கை ஒரு திசையில உறுதியா நகர ஆரம்பிக்குமுங்க. அந்த முன்னேற்றம் வெளியில எல்லோருக்கும் தெரியாம இருக்கலாமுங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் அது தெளிவா தெரியுமுங்க. நீங்க யாராவது ஆகணும்னு இல்லைங்க. நீங்களா சுதந்திரமா தெளிவோட இருக்க ஆரம்பிச்சாலே போதுமுங்க. அது உங்க வாழ்க்கைய உயர்த்துமுங்க. அதுவே உங்களுக்கான அடுத்த கட்டத்த உருவாக்குமுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.